அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அழகு கிச்சன். பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அம்மாவை காணும் தேடினீங்களா? எல்லாரும் நிறையா பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்துச்சுவோ. இந்த கொஞ்சம் கண்ணு பிரச்சனையால நம்ம வீடியோவில் இல்லைம்மா, அதான் வேற ஒன்றும் இல்லை. நான் ரெண்டாவது சகருக்கு நான் எந்திரிக்க மாட்டேனா, அதனால அதுவோ தான் பார்த்துக்குதுவோ. நோம்பு தரக்குள்ளே நான் ரூமுக்கு வந்துடுவேன். அது நோம்பு திறந்த பிறகு பாக்கி ஏதாவது இருந்தால் வாயில் போட்டுக்கிறது, அவ்வளோதான். அப்படியே ஓடிட்டு இருக்கு. அதனால தான் நான் வர முடியல. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க. நம்ம ஹஜ்ஜியில் ஹஜ்ஜியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தபோது அதோட விட்டனால தான் அதுக்கப்புறம் பேச முடியல. இப்போ அதேமாரி திருப்பி ஹஜ்ஜியை பற்றி பேசுவோமா? இப்போ நம்ம இந்த வயசில் முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம். எப்படின்னா வயசான காலத்தில் இப்போ சின்னதுலேயே நம்ம அந்த ஹஜ்ஜை நம்ம நிறைவேற்றணும்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப சவாப். இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறேன்னு கேட்டுங்க. எங்கள் அம்மா என் பாட்டியாலாம் என்ன பண்ணாங்க, என் பாட்டியா என் தாத்தாலாம் 35 வருஷத்துக்கு முன்னாடியே ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டேன், உம்ரா செஞ்சுட்டா. ஆனால் நான் நீங்கள் செஞ்சீங்களான்னு கேட்டால் நான் செய்யலடாம்மா. நான் உம்ரா செய்யலை, நானே நம்ம ஹஜ்ஜியும் போகல. என்னன்னா எனக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது ஃபஸ்ட்டு. ஒன்று. ரெண்டாவது, நமக்கு பொருளாதார வசதி அப்போதைக்கு இல்லை. ரெண்டாவது சூழ்நிலை, பொருளாதாரம் வரக்குள்ள நமக்கு உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. 1008 பிரச்சனை. அதனால இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் இப்போ துபாய் போதுவோ, பஹ்ரைன் போதுவோ, சிங்கப்பூர் போதுவோ, எல்லாம் அதுவோ மாப்பிள்ளையோட. அதே இந்த ஒரு ஹஜ்ஜி உம்ராவும் இந்த சின்ன வயசுல போனுங்கன்னு வச்சிங்க, ரொம்ப சவாபு. இதுல என்ன இன்னொன்னுன்னா, நீங்க தொங்கோட்டம் ஓட, தௌபா சுத்த, ஒரு ஓதக்குள்ள சொல்லுங்க. ஒரு குரானை உட்காந்து நீங்க 2-3 குரான் ஓதலாம் அந்த இடத்துல. ரெண்டாவது, நீங்க அதை தௌபா சுத்தக்குள்ளேயே நிறைய தடவை நம்ம சுத்தலாம். இல்லைன்னு வச்சுக்க, வயசான காலத்துல நம்ம போய் என்ன தெரியுமா ஆகுது, யாராவது தூக்கிட்டு போகணும், இல்லைன்னா தள்ளிக்கிட்டு போகணும். அதுல ஒரு நிம்மதி இருக்கா? நம்மளே செஞ்சா ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை யாராவது செய்யும் போது நமக்கு அதுகளுக்கும் கஷ்டம், நமக்கும் ஒரு வேதனை. நம்ம பிள்ளைங்க நம்மளை தூக்கிட்டு போக்குள்ள நமக்கு ஒரு மன மன கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுங்க. இது பாத்ரூம் பிரச்சனை அதை விட பெரும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? பாத்ரூம் பிரச்சனை அதோட பெரிய பிரச்சனைன்னு வச்சுங்க. நம்மளோட சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் இப்போ எனக்கே இப்போ பாருங்க, பாத்ரூம் பிரச்சனை பெரும் பிரச்சனை. அதேமாரி இருக்கிற சூழ்நிலையில நீங்க சின்ன வயசுலயே நீங்க ஹஜ்ஜி உம்ரா செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு என்னோட ஆசை. இப்போ அல்லாஹ் களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி. ஆனா கடைசியில ஹயாத்துல ஒரு தடவை பைத்துல்லாக்கு போகணும்னு சொல்ற மாதிரி ஹஜ்ஜிக்கு நம்ம ஹயாத்துல ஒரு தடவை போகணும். ஆனா இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு கிளம்புற சூழ்நிலை இருக்குவோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு உம்ரா செய்துவோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு நமக்கு பொருளாதார வசதியும் ஓரளவு அல்லாஹ் கொடுத்துருக்கான். 4 பேர் உதவி செய்யற சூழ்நிலையும் அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கான். அப்பெல்லாம் நிறைய பேர் உதவி செய்யாதுவோமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நிறைய பேர் உதவி செய்துவோன்னு வச்சிங்க, நிறைய பேர் உதவி செய்துவோம், நல்லா இருக்குவோ, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு வச்சிங்களேன். என்ன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நீ அதனால ஒரு சைத்தான் கல் விட்டு எறியதும் நம்ம போறது. ரெண்டாவது, நீங்க மதீனாக்கு போனாலும் நல்லா சுத்தி பார்க்குற இடம், நம்ம போற இடம், நம்ம ரசூல்லா இடம், நம்ம பார்க்கறது இடம், நம்ம ஒரு சுறுசுறுப்பா இருக்கும். ஒரு தொழுவ போனீங்கன்னு வச்சுங்க, நம்ம அசரு தொழுதுட்டு மகரிபன் தொழுதுட்டு வந்துடலாம். இப்ப வயசான காலத்துல போனீங்கன்னு வச்சுங்க, என்ன செய்யும், பாத்ரூம் போகணும், கொல்லைக்கு போகணும், அதுக்கு போகணும்னு முடியாத சூழ்நிலையில இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க. நீங்க அல்லாஹ் உதவி செஞ்சு நீங்க இந்த சின்ன வயசுலயே நீங்க எல்லாரும் ஹஜ்ஜி உம்ராவும் செஞ்சு பாருங்களேன். வெளிநாட்டுக்கு கணவரோட போய் செலவு பண்ணி லட்சக்கணக்கில் நீங்க போயிட்டு வர்றதுக்கு இந்த என்னமோ சொல்லுமே, இந்த கொஞ்சோன்னு செலவு பண்ணி நீங்க இந்த வயசுல ஹஜ்ஜி உம்ரா போயிட்டு வந்தீங்கன்னா அதோட சிறப்பும் சந்தோஷம், அந்த வாழ்நாள்ல நீங்க பிறந்த பையனும் அடைஞ்ச மாதிரி. இது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? பொருளாதாரம் உள்ள பிள்ளைங்க தாராளமா தயவு செய்து நல்ல விதமா நீங்க கணவரோட குழந்தைங்களோட போயிட்டு வாங்க ஹஜ்ஜிக்கு. அல்லான்னு ஹஜ்ஜி உம்ராவும் செய்யுங்க. உம்ரா செய்யுங்க ஃபஸ்ட்டு, என்ன நல்ல விதமா. ஏன்னா அது ஒரு 10 நாளோ 15 நாளோ போயிட்டு வந்துடலாம். ஹஜ்ஜி செய்கிறது தான் நம்ம 48 நாளுன்னு கணக்கு இருக்குது, அதுக்கு போகணும் சொல்லணும்னு வச்சிங்க. இது எனக்கு ஈஸியாக நீங்கள் அப்படியே ஒரு டூர் போகிற மாதிரி அப்படி போனால் கூட போயிட்டு வந்துடலாம். அல்லான்னு நிறையா பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால தான் நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். அப்புறம் மறுபடி பேசுகிறேன்டாமா. ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும்.